பெண்களுக்கு வந்து 100% பாதுகாப்புக்கு வந்து அவங்க வந்து தீர்மானமே அதை தான் எடுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்டில் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சரியான பாதுகாப்பு நிலை இல்லை. விடியல் பயணம்னு சொல்கிறாங்க, பாதி ஊருக்கு பஸ்ஸே இல்லை. இன்னும் நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. ரீசண்டாக ஒரு ஸ்கூலில் 23 டீச்சர்ஸு டிஸ்மிஸே பண்ணியிருக்காங்க. காரணம் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ரூவ் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் 23 பேர் சேர்ற வரைக்கும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? ஒன்ஸ் இன்னைக்கு ஒன்று நடந்ததுன்னா இன்னைக்கேல அது நடக்கணும். ஒரு தப்புன்னு தெரியுதுல, அது அன்னைக்கேல இருக்கணும். 3 மாதம் சம்பளம் வாங்கியிருக்காருல அந்த டீச்சர், அது எப்படி வாங்க முடியும்? அப்போ ஒரு ரியாக்ஷன் லேட்டாக இருக்கிறதுனால இமீடியட் ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. நேரடியாக பேரை சொல்ல பயப்படுறாரு தளபதி அப்படின்றாங்க. நேரடியாக பேரை சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? யாருடைய பேர் சொல்கிறதுக்கும் எங்கள் தளபதிக்கு பயம் கிடையாது. பயம்னா என்னென்ன தெரியாதவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். எல்லாரும் ஆசைப்பட்டாங்க அவங்க பேர் அவங்களே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் அவங்க பேர் அவங்களுக்கு அண்ணன் ஒரு முறை ஞாபகப்படுத்தியிருக்காரு. பயந்து கிடையாது, அவங்கள பயப்பட வைக்கிறதுக்காக. அண்ணாமலை வந்து தேவையில்லாம தளபதியை சம்மந்தமே இல்லாமல் சீன்றாரு. எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஒரு தலைவருக்கு பதில் சொல்லலாம், அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணல. ஏன்னா அண்ணன் வந்து தம்பிகளை கரெக்டாக வளர்த்துருக்காரு. எங்களால் அந்த வார்த்தைகள் சொல்ல முடியாது. ஒரு நல்ல தலைவருக்கு நல்ல விமர்சனம் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். மற்றவங்களுக்கு அதை பற்றி நாங்கள் கடந்து போயிட்டே இருந்தால் தான் நாங்கள் வளர முடியும். எங்களுடைய வளர்ச்சியை தான் நாங்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு நாங்கள் டைம் ஒதுக்குற நேரத்தில் மக்கள் பணி செஞ்சால் எங்களுடைய அரசியல் பயணம் மேலும் மேலும் வளரும். இதுதான் எங்கள் அண்ணன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் வீட்டில் ஃபுல் சப்போர்ட். என்னோடய ஹஸ்பண்டோட சப்போர்ட்டியோடு நான் வந்திருக்கேன். நான் இதுவரைக்கும் எந்த கட்சியிலும் இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு மாபெரும் பெருமையாக நான் நினைக்கிறேன். என்னோடய அண்ணன் தளபதி விஜய் அவர் வந்து என்னோடய அண்ணன். நான் ஒரு தீவிர ரசிகை. இன்றைக்கி ஒரு தொண்டராகவும் ஒரு கட்சியில் உழைக்கிற ஒரு நிர்வாகியாகவும் நான் மாறியிருக்கேன். நான் தீவிர ரசிகை. படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். தளபதிக்கு இப்போ அவர் பேர் சொல்லக்கூட முடியல. அப்படி ஒரு மாபெரும் சக்தி அவர். ஒரு பேரெல்லாம் சொல்லும் போது உடம்பே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொட்டக்டிவ். எப்படி நான் ரொம்ப ரொம்ப எப்படி எங்கள் ஃபேமிலி என் கூட இருந்தால் எப்படி சப்போர்ட் இருக்குமோ அப்படி என் தளபதி என் கூட இருக்கார். தளபதியே பிடிக்கும். அது ஏன் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, தளபதினாவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப விஜய்னாவே ரொம்ப பிடிக்கும். தளபதி வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாரு, இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் சொல்கிறாரு. 50 ஆண்டு கால ஆட்சியை மாற்றணும்னு சொல்கிறாரு. இல்லை, நம்ம செலவு பண்ணிட்டு தான் வந்தாகணும். நமக்கு தேவைன்னா நம்ம தான் வந்தாகணும். கண்டிப்பாக நல்லாட்சி தருவார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட பேரும் சொல்லிட்டாரு, மோடிஜி அவர்களோட பேரும் சொல்லி இன்னைக்கு வந்து அவர் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. இனிமேல் யாருக்கும் அவர் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முன்ன வந்து அவர் பேர் சொல்ல இவர் பேர் சொல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நேரடியாகவே அவங்க பேரை சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அதனால டெய்லியும் கொலை குற்றம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பிரச்சாரம் நாங்கள் பண்ணியாச்சு. தளபதி அவர்கள் கண்டிப்பாக தளபதி தான். தளபதி வந்து என்ன சொன்னாருன்னா, 2026 ஒன்று டிஎம்கே விசஸ் டிவிகே, இவ்வளோதான். திமுகவால கூட்டணி இல்லாமல் நிற்கவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. இது வந்து நான் சொல்லலை, இது அதிகப்படியாக எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லிட்டு இருக்குது. கூட்டணி இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்கலை. ஒரு தனித்து நின்று நான் வின் பண்ணுறேன் அப்படின்னு டிஎம்கே சேலஞ்ச் பண்ணட்டும், அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நமக்கு அப்படிங்கிறப்ப நம்ம தனியாக நின்று நம்மளோட ஒரு எபிலிட்டியை ப்ரூவ் பண்ணணும். பட் நாட்டு மக்களோட நலன் அப்படிங்கிறப்ப அது வந்து அவர் முடிவு பண்ணுவார். டிஎம்கே. அதாவது அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இஷ்யூஸ்லாம் நிறைய நடந்தது. பார்த்து அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கிற அளவுக்கு ஒழிச்சே தீரணும் அப்படின்ட்டு தான் அடுத்தது ஒரு டிஎம்கேக்கு அவ்வளோ கேன்வாசிங்கு பார்க்குறவங்க கிட்டலாம் மாற்றணும்னு எனக்கு ஒரு மெம்பர் கிடையாது. ஆனால் ஒரு
பிளட்டு மாதிரி அப்பா தாத்தாலேருந்து அந்த ஒரு ஈவெண்ட்டில் ரொம்ப ஸ்டெப் எடுத்து பண்ணோம். ஆனால் அது வந்து எங்களுக்கு ஒரு மன குறைய தான் கொடுத்துருக்கு இன்னைக்கு. இப்போ வந்து ஒருவேளை வந்து திமுக கட்சி இன்னும் மிரட்டல்லாம் வந்துச்சுன்னா எங்க நீ நம்ம கட்சியில் இருந்த அதை எப்படி நீ வந்து தாவா சேரலாம் அப்படின்னு கேட்டால் எங்கள் அண்ணனுங்க இருக்காங்க, பார்த்துப்பாங்க. இது எப்படி ரொம்ப சேஃப்டியாக எங்களுக்கு உண்மைதாங்க. ஏன்னா ஒரு மாநாடு நடக்கும்போதே அவ்வளோ பெண்கள் வந்திருந்தோம். இப்பயும் எல்லா இடத்துக்கும் நாங்கள் பெண்கள் வந்து வெளியில் வீட்டுக்குள்ளே இருந்த நாங்கள் இன்றைக்கி வெளியில் வரோம் அப்படின்னா அப்படி ஒரு பார்ட்டி வரதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை நம்ம வரவேற்கணும். நான் தஞ்சாவூர். அங்கெல்லாம் என்ன குறிப்பாக வந்து என்ன ஒரு பெண் கிராமங்கள்ல தெரியல ஓட்டுகளோட வாய்ப்பு ஐயோ, கிராமங்களில் பஸ்ஸு தாங்க இல்லை. கட்சி கொடி ஒரு தெருக்கு ஒரு கட்சி கொடி இருக்குது, ஆனால் பஸ்ஸு தான் ஓடல பாவம். அதனால் அவரை நல்லா தெரியும், அது எப்படி அவரை தெரியாமல் போகும்? தேங்க்யூ. இன்னைக்கு சொன்னார் பாருங்க, மாபெரும் ஒரு உறக்க குரலோட உலகத்துக்கு எடுத்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது நீங்களே பார்த்துருப்பீங்க, உலகமும் ஊர் உலகம் எல்லாமே பார்த்துருக்கோம். எங்கள் தளபதி எதுக்கும் பயப்பட மாட்டார். அவரோட சகோதரியாக இருக்கிற நாங்களும் சிங்க பெண்கள், அதனால் கடுகளவும் எதை கண்டும் பயப்பட மாட்டோம். ரொம்ப ஒரு அச்சுறுத்தலுக்கும் பயப்படவே மாட்டேன். கணவர் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டிவ் உள்ள கட்சிக்குள்ளே வந்திருக்க பெண்கள் நாங்கள் மாபெரும் சக்தி. அதனால் தளபதிக்கு சப்போர்ட்டாக இருந்து அவர் சொன்ன மாதிரி நாங்கள் உழைச்சி கண்டிப்பாக 2026 அவர் அரியாசனத்தில் உட்கார வச்சுட்டு அழகு பார்ப்போம். இது எங்களுடைய சிங்கப்பெண்களோட வாக்குறுதி. அவர் தொழிலை செஞ்சார், இப்போ வந்து கட்சி செஞ்சிட்ருக்காரு. தொழில் செஞ்சால் அப்படி தானே செய்யணும். தொழிலை எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும். அதை மாற்றி செய்ய முடியுமா? எந்த நடிகர் அந்த மாதிரி செய்யாமல் இருந்தாங்க? தளபதி மட்டும் செஞ்சாருன்னு சொல்லுங்கள். நாங்கள் அப்போவே அதை நாங்கள் தப்புன்னு உணர்றோம். எல்லா நடிகரும் செய்தது தான் தளபதி செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டு வர்றாரு. 100 ரூபாய் இன்றைக்கி விட்டுட்டு யாராவது வருவாங்களா? 1000 கோடி அதை விட்டுட்டு உதறி தள்ளிட்டு மக்களுக்காக வர ஒரு தலைவர் கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு கொடுத்து வச்சிருக்கணும். நன்றி. நேரடியாக போட்டியாக திமுக எப்படி பார்க்குறீங்க? அதிமுக எல்லா கட்சியும் புறக்கணிச்சுட்டு அதுக்கு நேரடி எதிரியாக வந்து இப்போ தலைவர் நிற்கிறார். இன்னைக்கு இன்றைய நிலவரப்படி திமுக மேடையில் அதிகமாக விமர்சிக்கப்படும் ஒரே நபர் எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான். அப்போ இது அவங்கள் யார் எதிரியாக நினைக்கிறார்கள்? தமிழக வெற்றி கழகத்து எங்கள் தலைவரே தானே. அப்போ இது எங்கள் இருவருக்கும் தான் போட்டி, மற்றவர்களுக்கு கிடையாது. ஆனால் பறக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். உழைப்பதற்கு நாங்களும் தயாராக உள்ளோம். உயர்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் எங்களை தயாராக உள்ளார்கள். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். நான் ஏன் தளபதிக்கு ஓட்டு போடணும் அதை சொல்லுங்கள். தளபதிக்கு ஓட்டு போடணுன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு இல்லை, நிறைய கற்பனை நடக்குது, கொலை நடக்குது, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் காப்பாற்றணுன்னா ஒன்று தலைவர் என்ன சொல்ல தளபதி மட்டும் வந்தால் தான். தலைவன் பேர் வச்ச தளபதி ஏற முடியாது. அவர் வந்து ஸ்டாலின் தலைவர்னா தளபதி ஒத்துக்க முடியாது. இவர் தான் ஒரிஜினல் தளபதி. இவரை பார்த்து தான் தளபதின்னு இருக்காங்க. ஒரே தளபதி, ஒரே தமிழ்நாடு. அவர் வந்து தளபதி விஜய் அவர் தான். ரொம்ப நாளாக தளபதி பயந்துகிட்டு இருக்காரு, பேரை சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ பதிலடி கொடுத்துருக்காரு. எப்படி இருக்கு? இல்லைங்க, அது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல, ஒரு 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. கண்டிப்பாக எரிமலை பட்டுன்னு வெடிக்காதுங்க, கொஞ்சம் அவரே தனிஞ்சு தான் போவோம். அது சும்மா நோண்டாங்கன்னு வச்சுக்கலாம், வெடிச்சு சதற மாதிரி தான். இன்றைக்கி வந்து எரிமலையாக இல்லை, அணு ஆயுதமாக வெடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல பயப்பில்ல சொன்னார். சென்ட்ரல்லையும் பார்த்துட்டேன், வந்து மாநிலத்தையும் சொன்னார்ல. அது மாதிரி அப்பயே சொன்னவங்க புரிஞ்சிக்கல தன்மை எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல பயந்துக்கிட்டேன்னு சொல்கிற ஆள் எங்கள் ஆள் கிடையாது. இன்றைக்கி சொல்லியிருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லணும், எதிர்பார்க்கறதும் அதையும் சொல்லுவோம். நாங்கள் நாமக்கல் கிழக்கு மாவட்டம். ஆமாம், அண்ணன் ஜே செந்தில் அவர்களோட தலைமையில் வந்திருக்கோம் நாங்கள். இல்லைங்க, நான் சொல்லலை, பகுத்தறிவு இருக்கணும், இல்லை படிப்பறிவு இருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் ஒரு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு செருப்பு இல்லாமல் நடப்பேன், நான் முள்ளு மேலே நடப்பேன்னா இதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரியே இருக்குது. சொல்லுங்கள், ஒரு ஆக்சுவலாக என்ன நடக்குங்கிற ஒரு இதாக பேசணும். சும்மா பேசுகிறது வேஸ்ட்டுங்க.
டோட்டலாக வேஸ்ட்.